தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்தது குறித்தான மிக முக்கிய காணொளி. இந்த காணொளி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் மதிப்புமிக்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிப்ரவரி 19, 2026 சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுக தலைமையிலான கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். கூட்டணி உறுதி. கடந்த சில வாரங்களாக அதிமுக மற்றும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இன்று திமுகவுடன் கூட்டணியை தேமுதிக உறுதி செய்திருக்கின்றது. தேமுதிக தொடங்கப்பட்ட பிறகு முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதி பங்கீடு மற்றும் மாநிலங்களவை சீட் குறித்து விவரங்கள் பின்னர் முறைப்படி தெரிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தேமுதிகவிற்கு 8 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்படலாம் என தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இந்த இணைப்பிற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு சில செய்திகளை கூறியிருக்கின்றார். அதை குறித்து பார்ப்போம். இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாது இது தொண்டர்களின் விருப்பப்படி அமைந்துள்ள கூட்டணி என்றும் கூறியிருக்கின்றார். மேலும் அவர்கள் கூறியதாவது, கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கருணாநிதி இடையிலான நட்பையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஸ்டாலின் வரவேற்பு. கேப்டன் விஜயகாந்த் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பதை முதல்வர் ஸ்டாலின் மனதார வரவேற்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ், திமுக தரப்பில் துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின், கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர்கள் உடனிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து தனது கட்சியின் அதிகாரப்பூர்வமான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணி. 2005 கட்சி தொடங்கிய பிறகு தேமுதிக முதன்முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. இது கேப்டன் விஜயகாந்த் 2016 விரும்பிய கூட்டணி என பிரேமலதா நெகிழ்ச்சியுடன் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை சீட். நீண்ட காலமாக கோரப்பட்டு வந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் எம்பி சீட்டை தேமுதிகவிற்கு வழங்க திமுக சம்மதித்துள்ளதாக தெரிகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என பிரேமலதா அவர்கள் கூறியிருக்கின்றார். தொகுதி பங்கீடு. தேமுதிகவிற்கு 8 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு திமுக அமைக்க உள்ள தொகுதி பங்கீட்டு குழுவுடன் தேமுதிக குழு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் முக்கியத்துவம். அதிமுக மற்றும் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் கடைசி நேரத்தில் திமுக பக்கம் சாய்ந்தது தமிழக அரசியலில் பெரிய திருப்பமாக கருதப்படுகிறது. இது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஸ்பிஏ கூடுதல் பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மெகா கூட்டணிக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று அவர் நம்பிக்கையும் தெரிவித்திருக்கின்றார். 2026 தேர்தலில் தானும் போட்டியிடப் போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது துணை முதல்வர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் கே. நேரு, ஏவா வேலு மற்றும் திமுக முக்கியஸ்தர்கள் உடனிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. பிற கட்சி தலைவர்களின் கருத்துகள் இவர்கள் இணைந்ததற்கு என்ன என்பது குறித்து பார்ப்போம். பாஜக கடும் விமர்சனம். தமிழக பாஜக இக்கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளது. கேப்டன் விஜயகாந்த் தனது வாழ்நாள் முழுவதும் திமுக எதிர்த்து அரசியல் செய்தார் என்றும் தற்போது திமுகவுடன் இணைந்திருப்பதை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என்றும் அவர்கள் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக ஏமாற்றம் மற்றும் சாடல். தேமுதிகவை தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி செய்த அதிமுக இந்த முடிவால் அதிருப்தி அடைந்துள்ளது. அதிமுக முன்னாள் எம்பி செம்மலை விஜயகாந்தின் கொள்கைகளுக்கு இது எதிரானது என கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக கூட்டணி கட்சிகள். மதிமுக வைகோ கூட்டணியை இதை பற்றி கூறியிருப்பது என்னவென்றால் இனிப்பான செய்தி என்று கூறியிருக்கின்றார். விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமூக வலைதளங்களில் வாயிலாக தேமுதிக வருகையை வரவேற்று இது சட்டமன்ற தேர்தலின் ஒரு மகத்தான வெற்றி என்று அவர் கூறியிருக்கின்றார். பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை வீழ்த்தும் கூட்டணியை வெற்றி பெறும் என கூறி வந்த அன்புமணி ராமதாஸ் திமுக அரசு பணபலத்தை வெற்றி பெற நினைப்பதாகவும் வெறும் தேர்தலில் மக்கள் அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் விமர்சித்திருக்கின்றார். பல்வேறு அரசியல் மாறுதல்களை இந்த வாரம் தமிழக அரசியல் களம் சந்தித்திருக்கின்றது. மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படுகின்ற மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நடந்து முடிந்திருக்கின்றன. மீண்டும் அடுத்த வாரத்தில் என்னென்னமெல்லாம் சம்பவங்கள் நடக்க காத்திருக்கின்றன என்பது குறித்து மற்றும் ஒரு காணொலியில் அரசியல் காணொலியில் நாம் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.